அன்பினை காத்து அறம்பலர்போமே அறம்பலர்போமே. அன்பினில் பிறந்த இறைகுலம் நாமே அன்பினை காத்து அறம்பலர்போமே அறம்பலர்போமே. ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். ஒரு மனதோராய் அனைவரும் வாழ்வோம் அருளொளி வீசும் ஒரு வழி போவோம். பிரிவினை மாய்ந்து திருமறை காப்போம் பிரிவினை மாய்ந்து திருமறை காப்போம். பரிவுள்ள இறைவன் திருவுள்ளம் காண்போம். அன்பினில் பிறந்த இறைக்குலம் நாமே அன்பினை காத்து அறமலர்போமே அறமலர்போமே. The Lord speaks of peace to his people and his holy ones and to those who turn to him. In the name of the Father and of the Son and of the Holy Spirit. Amen. The grace of our Lord Jesus Christ and the love of God and the communion of the Holy Spirit be with you all. இன்றைய நாள் திருப்பலியானது தந்தை ஜேக்கப் அவருடைய உடல் உள்ள நலனுக்காய் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அவருடைய பெற்றோர்கள் நினைவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதனுடைய முகமுகமான தரிசனத்தில் தந்தை ஜோசப், தாய் மேரி, அவருடைய சகோதரி சத்தியவாணி அவருடைய ஆண்மலை பாற்றிக்காக தூய வழிகளை சுபிக்கின்றோம். மேலும் இறைவனோடு ஒன்றிணைந்த ஆத்துமாக்களாகிய டொமினிக், வருண், பிரான்சிஸ் சேவியர், முப்பநாதன், முத்தலகிழன், ஜோசப், மேரி, ஜியசீலி, ஆண்ட்ரூஸ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நித்திய இளைப்பாற்றியை மறித்த ஆத்துமாக்களுக்கு தந்தல்வீராக. முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர கடவதாக. நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமேன். இத்தூய மர நிகழ்வுகளை நாம் தகுந்தவாறு ஒப்பு கொடுக்க தேவையான விவரங்களை கேட்டு இறைவனிடம் மன்றாடுவோம். குறைகள் பாவ நிலைகளில் இருக்கின்ற ஒவ்வொரு தருணங்களையும் ஆண்டவர் முழுமையாக கழிந்திட வேண்டுமென்று மன்னித்தள்ள வேண்டுமென்று சிறப்பாய் தூய வழியிலே சுபித்திடுவோம். I confess to Almighty God. Please in my thoughts and in my words, in what I have done and what I have failed to do, through my fault, through my most grievous fault. Therefore I ask Blessed Mary, our Virgin, all the angels and saints, and you, my brothers and sisters, to pray for me to the Lord our God. May Almighty God have mercy on us, forgive us our sins, and bring us to everlasting life. Amen.
Lord, have mercy. Lord, have mercy. Christ, have mercy. Christ, have mercy. Lord, have mercy. Lord, have mercy. Let us pray. Store up the will of your faithful, we pray, O Lord, that striving more eagerly to bring your divine work to fruitful completion, they may receive in greater measure the healing remedies your kindness bestows. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with you in the unity of the Holy Spirit, one God, forever and ever. Amen. முதல் வாசகம். விண்ணக கடவுள் ஒரு அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 31 முதல் 45 வரை. அந்நாட்களில் தானியேல் அரசனுக்கு சொன்ன மறுமொழி: அரசரே, நீர் பெரிய சிலை ஒன்றை கண்டீர். கண்ணெதிரே நின்ற அம்மாபெரும் சிலை பளபளக்கும் ஒளிமிக்கதாயும் அச்சுறுத்தும் தோற்றமுடையதாயும் இருந்தது. அச்சிலையின் தலை பசும் பொன்னால் ஆனது. அதன் மார்பும் புயங்களும் வெள்ளியால் ஆனவை. வயிறும் தொடைகளும் வெண்கலத்தால் ஆனவை. அதன் கால்கள் இரும்பினால் ஆனவை. அதன் காலடிகள் ஒரு பகுதி இரும்பினாலும் மறுபகுதி களிமண்ணாலும் ஆனவை. நீர் அச்சிலையை பார்த்து கொண்டிருந்த போது மனித கைப்படாத கல் ஒன்று பெயர்ந்து உருண்டு வந்தது. அந்த கல் இரும்பினாலும் களிமண்ணாலும் அதன் காலடிகளில் வந்து மோதி அவற்றை நொறுக்கியது. அப்பொழுது இரும்பு, களிமண், வெண்கலம், வெள்ளி, பொன் ஆகிய யாவும் நொறுங்கி கோடை காலத்தில் கதிரடிக்கும் களத்து பதரை போல் ஆயின. அவற்றின் அடையாளம் இராதபடி காற்று அவற்றை அடித்து கொண்டு போய்விட்டது. அதனால் சிலையை மோதிய அந்த கல் பெரிய மலையாகி உலகம் முழுவதையும் நிரப்பிற்று. அரசரே, இதுவே நீர் கண்ட கனவு. அதன் உட்பொருளையும் உமக்கு இப்பொழுது விளக்கி கூறுவோம். அரசரே, நீர் அரசர்களுக்கு அரசராய் விளங்குகிறீர். விண்ணக கடவுள் உமக்கு அரசுரிமை, ஆற்றல், வலிமை, மாட்சி ஆகியவற்றை தந்துள்ளார். உலகமெங்கும் உள்ள மனிதர்களையும் வயல்வெளி விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் பொறுப்பில் அவர் ஒப்படைத்து அவற்றையெல்லாம் நீர் ஒருவரே ஆளும்படி செய்துள்ளார். எனவே பொன்னால் ஆகிய சிலையின் தலை உம்மையே குறிக்கிறது. உமக்கு பின் உமது அரசை விட ஆற்றல் குறைந்த வேறொரு அரசு தோன்றும். அடுத்து வெண்கலம் போன்ற 3ஆம் அரசு எழும்பும். அது உலகெல்லாம் ஆளும். பின்னர் அனைத்தையும் நொறுக்கும் இரும்பைப் போல் வலிமை வாய்ந்த 4ஆம் அரசு தோன்றும். அந்த அரசும் இரும்பை நொறுக்குவது போல் அனைத்தையும் தகர்த்து தவிடு பொடியாக்கும். மேலும் நீர் அச்சிலையின் அடிகளையும் கால் விரல்களையும் ஒரு பகுதி குயவனின் களிமண்ணாகவும் மறுபகுதி இரும்பாகவும் கண்டனத்திற்கிணங்க அந்த அரசு பிளவுபட்ட அரசாயிருக்கும். ஆனால் சேற்று களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டதற்கிணங்க இரும்பின் உறுதியும் ஓரளவு காணப்படும். அடிகளின் விரல்கள் ஒரு பகுதி இரும்பும் மறுபகுதி களிமண்ணுமாய் இருந்தது போல் அந்த அரசும் ஓரளவு வலிமை உள்ளதாயும் ஓரளவு வலிமையற்றதாயும் இருக்கும். இரும்பு களிமண்ணோடு கலந்திருப்பதாக நீர் கண்டதற்கிணங்க அவர்களும் தங்களுக்குள் திருமணத்தின் மூலம் உறவு கொள்வார்கள். ஆனால் இரும்பு களிமண்ணோடு கலக்காதது போல் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒன்றித்திருக்க மாட்டார்கள். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார். அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சியுரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றுக்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும்.
மனித கைப்படாத பெயர்ந்து மலையிலிருந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கியதாக நீர் கண்ட அந்த கல் இந்த அரசையே குறிக்கிறது. இவ்வாறு எதிர்காலத்தில் நிகழப்போவதை மாபெரும் கடவுள் அரசருக்கு தெரிவித்திருக்கின்றார். கனவும் உண்மையானது, அதன் உட்பொருள் நிறைவேறுவதும் உறுதி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. உனக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். ஆண்டவரின் அனைத்து செயல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானங்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் தூதர்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். வானத்திற்கு மேல் உள்ள நீர்த்திரள்களே ஆண்டவரை வாழ்த்துங்கள். ஆண்டவரின் ஆற்றல்களே, நீங்கள் எல்லாம் ஆண்டவரை வாழ்த்துங்கள். பல்லவி. என்றென்றும் அவரை புகழ்ந்து பாடி ஏத்தி போற்றுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறு இருப்பின் வாழ்க்கை உமக்கு முடிவல்லா அருளை முடிசூடுவார் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இரு பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 உயிருள்ள வார்த்தைகள் 5 தொடங்கி 11 முடிய. அக்காலத்தில் கோவிலை பற்றி சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். கவின்மிகு கற்களாலும் நேர்ச்சி பொருட்களாலும் கோவில் அழகுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சிலர் பேசிக் கொண்டிருந்தனர். இயேசு, இவற்றை எல்லாம் பார்க்கிறீர்கள் அல்லவா? ஒரு காலம் வரும், அப்போது கற்கள் ஒன்றின் மேல் ஒன்று இராதபடி இவையெல்லாம் இடிக்கப்படும் என்றார். அரசர்கள் இயேசுவிடம் அவர்கள், போதகரே, நீர் கூறியவை எப்பொழுது நிகழும்? இவை நிகழப்போகும் காலத்திற்கான அறிகுறி என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்து கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். ஆனால் போர் முழக்கங்களையும் குழப்பங்களையும் பற்றி கேள்விப்படுகின்ற பொழுது திகிலுறாதீர்கள். ஏனெனில் இவை முதலில் நிகழத்தான் வேண்டும், ஆனால் உடனே முடிவு வராது என்றார். மேலும் அவர் அவர்களிடம் தொடர்ந்து கூறியது, நாட்டை எதிர்த்து நாடும் அரசை எதிர்த்து அரசும் எழும். பெரிய நிலநடுக்கங்களும் பல இடங்களில் பஞ்சமும் கொள்ளை நோயும் ஏற்படும். அச்சுறுத்தக்கூடிய பெரிய அடையாளங்களும் வானில் தோன்றும் என்றுரைக்கின்றார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உலகத்தின் படைப்பை பற்றி மறைக்கல்வி வகுப்புகளில்
எடுத்து கொண்டிருக்கின்ற சகோதரர் அந்த பிள்ளைகளுக்கு உலகத்தினுடைய படைப்பு எவ்வாறு 6 நாட்களில் படைக்கப்பட்டது, 7வது நாள் இறைவன் ஓய்வெடுத்தார் என்று சொல்லுகின்ற வேளையிலே உலகத்தினுடைய இறுதி காலத்தை பற்றி எடுத்து கூறுகின்ற தருணத்தில் ஒரு மாணவன் எழுந்து கேட்டானா, இதோ நீங்கள் சொல்கிறீங்க பிரதர், இவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு காலம் வரும் என்று சொன்னீங்க, உலகம் முழுவதும் அழிந்து போகும், அன்னைக்கு எங்களுக்கு ஸ்கூலில் லீவ் விடுவாங்களா என்று யதார்த்தமாக கேட்கிறான். ஏனென்றால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைத்தும் ஒவ்வொன்றும் ஒன்றுக்கு பின் நடப்பதைப் போல நாம் உணர்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய காலம், ஆண்டவருடைய நேரம், ஆண்டவருடைய வல்லன்மையை நாம் உணர்கின்ற சூழல் எப்பொழுது வரும், யாருக்கு அந்த ஒரு சூழலில் நாம் பார்ப்பதற்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும் என்று எண்ணுகின்ற வேளையிலே இறைவன் நம் ஊருடைய வாழ்வையும் ஆண்டவருடைய வாழ்வை பற்றி கொள்ளுகின்ற பிள்ளைகளாய் இருக்க அழைக்கப்படுகின்றது. உலகத்தினுடைய முடிவு என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய உலகம் எதுவரை இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். நம்முடைய உலகத்தில் வாழுகின்றவர்கள் யார் யாரெல்லாம், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்த பந்தங்கள் என்று இருக்கின்ற அந்த வட்டம்தான் நம்முடைய உலகமாக இருக்கிறது. ஆனால் இறைவன் பறந்துபட்ட இந்த உலகத்தை பாதுகாக்கின்ற வேளையிலே அவர் அழிக்கின்றவர் அல்ல, மாறாக உருவாக்குகின்றவர். அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, மாறாக வாழ்வோரின் கடவுள். ஒவ்வொருவரும் மீட்படைய வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணமாக திண்ணமாக இருக்கிறது. இயேசு தன்னையே வெறுமையாக்குகிறார். இதற்காக நாம் எல்லாம் நிறைவடைவதற்காக. எனவே காலம் வந்துவிட்டது என்று மனக்குழப்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் நீங்கள் கூறுவது எதுவாக இருக்கிறது? வாழ்வை நோக்கிய பாடமாக அமைகின்றதா? வாழ்வை கொடுக்கின்ற பாடமாக அமைகின்றதா? இருக்கின்ற நாள், நேரம், நிமிடம் இதை கணக்கிடுவதற்காக அல்ல, மாறாக வாழுகின்ற வாழ்க்கையில் அர்த்தம் பொதிந்ததாய் வாழுகின்ற ஒவ்வொரு காரியத்தில் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதாய் அமைகின்றதா என்று யோசிக்க இறைவன் இந்நாளில் நம்மை அழைக்கின்றார். இன்றைய முதல் வாசகத்தில் எவ்வாறு தானியேல் புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்ட அந்த இறை செய்தி கடவுள் தானியேல் வழியாக அந்த அரசனுக்கு, அந்த பெரியவருக்கு, அந்த மூத்தவருக்கு ஒரு வழியை காட்டுகின்றார். நடக்கிற நிகழ்வுகள், கனவுகள், இது எல்லாம் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்றது விளக்குகின்ற சக்தியை, அருளை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இறை வார்த்தையினுடைய அனுபவத்தில் பயணிக்க அழைப்பு விடுக்கின்றார். எனவே நாம் ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கிற பொழுது உலகத்தில் இருக்கின்ற பொன் பொருளெல்லாம் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி இது இடிந்து போகும் என்று சொல்லுகிற வேளையில் அது ஒன்றும் இல்லாமல் போனாலும் ஆண்டவர் நம்மை, அவரை பற்றி கொண்டிருக்கின்ற ஆண்டவர் நம்மை முழுமையாய் பாதுகாக்கின்றார். ஆமென். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் நினைகின்றேன். காணிக்கையிடுவாய், காணிக்கையிடுவாய். தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, வானம் காணம் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணம்
காணிக்கை மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை இந்த நிலையில் எந்தன் வாழ்வை காணிக்கை தந்தேன் உன் மலர் பாதம் தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே. Pray, my dear brothers and sisters, that my sacrifice and yours may be acceptable to God, the Almighty Father. May the Lord accept the sacrifice at your hands for the praise and glory of His name, for our good and the good of all His holy church. Accept, O Lord, the sacred offerings which at your bidding we dedicate to your name, and in order that through these gifts we may become worthy of your love, grant us unfailing obedience to your commandments. Through Christ our Lord. Amen. The Lord be with you. And with your spirit. Lift up your hearts. We lift them up to the Lord. Let us give thanks to the Lord our God. It is right and just. It is truly right and just, our duty and our salvation, always and everywhere to give you thanks, Lord, Holy Father, Almighty and eternal God. For just as through your beloved Son you created the human race, so also through him with great goodness you formed it anew. And so it is right that all your creatures serve you, and all the redeemed praise you, and all your saints with one heart bless you. Therefore we too extol you with all the angels, as in joyful celebration we acclaim. Holy, 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 holy Lord, God of hosts, heaven and earth are full of your glory. Hosanna in the highest. Blessed is he who comes in the name of the Lord. Hosanna in the highest. You are indeed holy, O Lord, the fount of all holiness. Make holy, therefore, these gifts, we pray, by sending down your Spirit upon them like the dewfall, so that they may become for us the body and blood of our Lord Jesus Christ. At the time he was betrayed and he entered willingly into his passion, he took bread and giving thanks, broke it and gave it to his disciples, saying, "Take this, all of you, and eat of it, for this is my body, which will be given up for you." In a similar way, when supper was ended, he took the chalice and once more giving thanks, he gave it to his disciples, saying, "Take this, all of you, and drink from it, for this is the chalice of my blood, the blood of the new and eternal covenant, which will be poured out for you and for many for the forgiveness of sins. Do this in memory of me." Let us proclaim the mystery of faith. Lord, by your cross and resurrection, you have set us free. You are the Savior of the world. Therefore, as we celebrate the memorial of his death and resurrection, we offer you, O Lord, the bread of life and the chalice of salvation, giving thanks that you have held us worthy to be in your presence and minister to you. Humbly we pray that partaking of the body and blood of Christ, we may be gathered into one by the Holy Spirit. Remember, Lord, your church spread throughout the world and bring us to the fullness of charity, together with Francis, our Pope, Leo, Pope, and George, our Bishop, and all the clergy. Remember also brothers and sisters who have fallen asleep in the hope of the resurrection, and all who have died in your mercy. Welcome them into the light of your face. Have mercy on us all, we pray, that with the Blessed Virgin Mary, Mother of God, Saint Joseph, our spouse,
Bless the blessed apostles and Thomas the Martyr, Francis Xavier, John the Barreto, and all the saints who are pleased you throughout the ages. We merit to be co-heirs to eternal life, and we praise and glorify you through your Son, Jesus Christ. Through him and with him and in him, O God, Almighty Father, in the unity of the Holy Spirit, all glory and honor is yours forever and ever. Amen. At the Saviour's command and formed by the divine teaching, we humbly pray our Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not in temptation, but deliver us from evil. For the kingdom, the power, and the glory are yours, now and forever. Amen. And with your spirit. Lamb of God, you take away the sins of the world. Have mercy on us. Lamb of God, you take away the sins of the world. Have mercy on us. Lamb of God, you take away the sins of the world. Grant us peace. Lord, I am not worthy that you should enter under my roof, but only say the word, and my soul shall be healed. ஏற்றவே எழுந்து வாருமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்து என்னுள்ளமே, வாழ்வினொளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த நேசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, எண்ணிலாத பாவமே புரிந்த பாவிமே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் வெறுமையே, உமை நான் விரும்புவது, உலகம் யாவும் வெறுமையே, உமை நான் விரும்புவது, உறவு இன்றி இல்லை, உன்னுறவு வந்தது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும்,
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். செம்மன் தூய அருளானந்த ஜெபம். செந்தமிழ் நாட்டில் இயேசுவின் நற்செய்தியை போதிக்க வந்த மகிமை நிறைந்த திருத்தூதரே, சொல்லிலும் செயலிலும் வல்லமை மிகுந்த செம்மன் தூய அருளானந்தரே, எங்கள் மீது உமது கருணையை பொழிந்தருளும். எங்கள் குடும்பங்கள், உற்றார் உறவினர் மீதும் மாந்தர் அனைவர் மீதும் இறங்கியருளும். இறைவனின் ஏவுதலுக்கு இடைவிடாத செவிசாய்த்த உமது வியப்புக்குரிய பிரமாணிக்கத்தை எண்ணி உம்மை போற்றுகின்றோம். கடின பயணங்களை மேற்கொண்டு வேதனைகளையும் துன்பங்களையும் தாங்க உம்மை தூண்டிய தளராத ஊக்கத்தை எண்ணி உம்மை புகழ்கின்றோம். உமது இதயத்தில் பற்றியறிந்த அன்புத்தி எங்கள் இதயத்திலும் பற்றியறிய செய்தருளும். உமது மீட்பு பணிகளை நாங்களும் மனமுவந்து நிறைவேற்ற எங்களை தூண்டியருளும். மகிமை நிறைந்த பாதுகாவலரே, மரவ நாட்டு நல்லாயிரு, உமது ஆன்மீக உழைப்புகளையும் ஜபதபங்களையும் வீர தியாகத்தையும் முன்னிட்டு இறைவனிடமிருந்து நாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை தயவாய் பெற்று தந்தருளும். ஆமென். செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். Amen. And with your spirit. Amen. Thanks be to God. புதுமைகள் கோடி புனிதிடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாய் மக்கள் அனைவரும் கோடி பாடுவோன் புகழே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாய் மக்கள் அனைவரும் கோடி பாடுவோன் புகழே. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர். எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றனர். உம்மை நாளும் புகழ்கின்றனர். வந்தவர்களெல்லாம் நிறைவரும் தந்து நாளும் காண்பீரே. நன்மைகள் செய்வீரே, நன்மைகள் புரிவீரே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவி வாழ் மக்கள் அனைவரும் கோடி பாடுவோன் புகழே. இயேசுவின் திரு இருதயமே, மீது நம்பிக்கை வைக்கின்றோம். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, எங்களுக்கு மீட்பை பெற்றுதாரும். திரு குடும்பத்தின் பாதுகாவலரான தூய யோசேப்பே, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். உயர்மறை மாவட்டத்தின் பாதுகாவலரான தூய தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பங்கின் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அனைத்து தூயவர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா காலங்களிலும்
சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க, தூய சூசை தந்தையே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.